ஸோ hey guys, Dream Vlogger here. Welcome back to DV Family. Hope everyone having a great day guys. Actually last vlogல நான் சொன்ன மாதிரியே இது ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் என்ன பேசிகிட்டு இருக்கிறது உங்களுக்கு புரியாது. லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு இதான் ஒரு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய ஒரு ப்ராடக்ட்டை வாங்குகிறேன். பட் மணி வைஸ் பார்த்தீங்கன்னா கம்மி தான் ஒத்துக்கிறேன். ஆனால் சைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹியூஜ். எஸ் இது வரைக்கும் ஸோ நான் ரொம்ப நாளாக யோசித்தேன் இது வேணுமா, நம்மளுக்கு தேவைப்படுமா தேவைப்படாதா. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதை நம்ம யூஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு அது வேஸ்ட்டாக போய்டல. ஸோ அதனால் ரொம்ப நாள் யோசிச்சு சரி இது செட் ஆகுமா நம்மளுக்கு அப்படின்னு யோசித்தேன். பட் நான் இதில் ரிசர்ச்லாம் எதுவுமே பண்ணலை. இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் இருக்கா இதே ரேட்டில், அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அப்படியே போய் வாங்கிட்டு வந்தேன். பட் அதுக்கான ரீசன் உங்களுக்கு தெரியும். எப்படியுமே ஏன்னா நான் நிறைய விளாக சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டை நான் பார்க்காம வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி பார்த்து வாங்கின ஒரு ப்ராடக்ட் தான் இது. சரி ஓகே இது நம்மளுக்கு செட் ஆகும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் வாங்கினேன். அண்ட் இன்க்ளூடிங் ஸ்மார்ட். ஓகேவா. ஸோ கைஸ் இதுதான் அந்த ப்ராடக்ட். இது பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் M7 மானிட்டர் ஸ்மார்ட்டு. ஓகேவா. இதில் M5 இருக்குது, M7 இருக்குது. நான் M5 தான் வாங்கணும் அப்படின்னு தான் ஒரு மைண்ட் செட்டோட போனேன் இங்கேருந்து போகும்போது. பட் நான் இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு டவுட் மட்டும் கிளியர் பண்ணிக்கிட்டேன். என்ன அப்படின்னா எனக்கு 27 இன்ச் வேணுமா 32 இன்ச் வேணுமான்னு யோசித்தேன். ஸோ இது ரெண்டு தான் இருக்குது இதில் வெரைட்டியில். ஸோ 32 ஓகே 32 வாங்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். 32 பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ 32 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். M5 தான் ஃபுல்லாக நாங்கள் போகும்போது வரைக்கும் என் மைண்டில் இருந்தது ஃபுல்லாக M5 32 இன்ச் தான் வாங்க போகிறதா. பட் அங்கே போயிட்டதுக்கப்புறம் இந்த ரெண்டு மாடல் சொன்னாங்க. நீங்கள் இந்த மாடலில் M7 நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா லிட்ரலி 57,000 வரும். 57,000 கொடுத்து ஒரு மானிட்டர் வாங்குறதுக்கு இப்போ நம்மளுக்கு அதில் நீட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். ஸோ M7 என் மைண்ட்லேயே இல்லை. பட் அங்கே போயிட்டதுக்கப்புறம் இதை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரேட்டு சொன்னாங்க. ஸோ அந்த ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகே அந்த ரேட்டுக்கு நம்ம கொடுத்து வாங்கலாம், தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி தோணுச்சு. அதனால் சரி அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் டிசைட் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு சரி வாங்கினேன். ஏன்னா இதில் 4K சப்போர்ட் ஆகும். M5 4K சப்போர்ட் ஆகாது. மினிமம் எல்லாருமே 4K தான் யூஸ் பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஃப்யூச்சர் கண்டிப்பாக 4Kல தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்றனால தான் சரி 4Kவாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். ரொம்ப பேசானா அன்பாக்ஸ் பண்ணிடலாம். எனக்கும் ஈகராக இருக்குது. அண்ட் இது நாங்கள் வாங்கின இடத்துலையே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம். ஏன்னா டேமேஜ் எதாவது இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டன் எதுவும் பேச முடியாது இல்லையா. அதனால் ஸோ நான் பார்த்துட்டு நான் அவங்க கூட தான் பார்ப்பேன் எப்போதுமே. பட் நான் பார்த்துட்டேன் இந்த வாட்டி. சாரி ஃபார் இட். ஓகேவா. அண்டு என்ன டேமேஜ் இருந்துச்சுன்னா அப்புறம் பிரச்சனையாகிடுன்றனால அப்புறமா நான் எல்லாமே பேக் பண்ணியே கேட்டேன். திருப்பி எனக்கு அதேமாரி பேக் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் டிவி ஃபேமிலி அந்த பேக்கிங்கை பார்க்கல இல்லையா. அதனால் டிவி ஃபேமிலிக்காக நான் பேக் பண்ணி அப்படியே வாங்கிட்டு வந்திருக்கேன். ஓகே இப்போ நம்ம பிரிச்சுருவோம். நம்மளோட ரெகுலர் ரைஸ் தான். பட் இந்த வாட்டி எல்லோ கலர். ஊப்ஸ் எஸ் தெரியுது தானே. எல்லாம் கொஞ்சம் பின்னாடி போயிடுவேன். எனக்கு ஏன்னா டாப் ஆங்கிள் இல்லை. ஸோ அதனால் இந்த ஆங்கிள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பாக்ஸ் சூப்பராக இருக்குது. ஓகே ஃபஸ்ட்டு ஆக்சுவலி இது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா. ஃப்ரண்ட் சைடு ஓப்பன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல அப்படியே ஓப்பன் பண்ணிவிடுவேன். ஓகே நம்ம டிஸ்பிளே எடுத்துருவோமா. ஓகே என் லைஃப்லேயே நான் ஒரு மானிட்டரோ இல்லை ஒரு டிவியோ மேபி இது வரைக்கும் நான் டிவி கூட பேக் பண்ணி பேக்கில் பிரித்தது கிடையாது. ஹியூஜ் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓகே இது இந்த சைஸ் தான் ஆல்மோஸ்ட் என்னையே கவர் பண்ணிடுச்சு. 32 இன்ச்னால் 80 சென்டிமீட்டர் கரெக்டாக 80 சென்டிமீட்டர். சரி இதை சைடில் வச்சுட்டு நம்ம உள்ளே என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். நைஸில் ஓகே தலைவலு போதா இது போல். ஸோ கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. இதில் தான் நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். அண்ட் இது நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணணும், பிரிக்கணும், வைக்கணும். அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு யூசர் மேனுவலும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 2 HDMI பின் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு HDMI பின் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று ஒரு பவர் கார்டு கொடுத்துருக்காங்க. அதான் இதில் ரிமோட் எங்கே
பயந்தே போயிட்டேன். ரிமோட் எங்கடா அப்படின்ட்டு. ரிமோட் இங்கே தான் இருக்குது, நான் சரியாக பார்க்கல. ஓகேவா, இதை எடுத்து சரி, இனிமேல் நம்மளுக்கு வந்து இந்த பாக்ஸ் தேவைப்படாது. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது நான் சொன்னேன்ல, இதில் வந்து உங்களுக்கு 3 பின் ஒரு பவர் கார்டு ப்ளஸ் HDMI கொடுத்துருக்காங்க. நம்ம லேப்டாப்பில் கனெக்ட் பண்ண ஒரு ரிமோட் இருக்குது, அப்புறம் குவிக் கைடு அப்படின்ற மாதிரி இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இதுதான். இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, ஓகே, இதை வந்து பிரிச்சுருவோமா? ஓகே, இதில் வெறும் 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூலேயே நிற்கும். இது எப்படி மாட்ட போகிறேன்னு தெரியல, கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக வந்து கைடு படித்தா தெரியும், பட் பார்ப்போம். நம்மளே வந்து முடியுதான்னு பார்க்கலாம். இன்கேஸ் முடியல அப்படின்னா நம்ம வந்து கைடை வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, முடிஞ்சு. ஆக்சுவலி எப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. நான் போய் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வரேன். கைஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த இது இருக்கு இல்லையா, இந்த இதை வந்து நம்ம இந்த சைடு, அதாவது இதில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, இப்படி தான் வைக்கணும். இந்த HNA வந்து ஃபிக்ஸ் ஆகிடும். இது மட்டும் கிடையாது, என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எப்படி திருப்பிங்கன்னா இந்த சென்டரில் ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம டைட் பண்ணணும். ஓகே ஓகே, இப்போ நம்ம வந்து டைட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து டைட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சைடு இருக்குல்ல, இங்கே வந்து 2 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதுதான் வந்து நான் சொன்னேன்ல, ஓப்பன் பண்ணும்போது சொல்லியிருந்தேனே 2 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்கன்ட்டு. இதுதான் வந்து டிவி பின்னாடி போகும். ஓகேவா, டிவி பின்னாடி செட் பண்ணிவிடுவோமா? ஓகே, இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாட் பண்ணிவிடுங்க. ஸோ ஃப்ளாட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து இந்த இடம் சரியா, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டு தான் வந்து இந்த இடத்துல போகணும். ஓகேவா, இந்த மாதிரி இருக்கும் 2 சைடு. நீங்கள் வந்து இப்படி அதை வந்து கரெக்டாக இப்படி ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கரெக்டாக போய் ஃபிக்ஸ் ஆகிடும். இங்கே ஒரு ஸ்க்ரூ, இங்கே ஒரு ஸ்க்ரூ, தென் யூ ஆர் குட் டு கோ. ஓகே, இப்போ வந்து 2 சைடு ஸ்க்ரூ போட்டாச்சு பக்காவாக. நீங்கள் வந்து நல்லா டைட்டாக போட்டிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க, இன்கேஸ் நீங்கள் போடுறதா இருந்தால் வாங்கி பார்க்கும்போது. ஓகேவா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம். ஓகேவா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் கார்டு கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக தான் வந்து நம்ம மானிட்டருக்கு வந்து பவர் கொடுக்குறோம். ஓகேவா, அடுத்து அப்படியே வந்து இன்சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 HDMI பின் அண்ட் USB பின் கொடுத்துருக்காங்க. ஸோ USB-C டைப் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் பிரிட்டி குட். ஓகே, அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 USB பின் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 3 USB பின் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஸோ இப்போது எனக்கு ரொம்ப ஈகராக இருக்குது. ஸோ ஆன் பண்ணி பார்த்துடலாமா? ஸோ கைஸ், ஆனஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணி பார்த்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணுறதை விட இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத எனக்கு பார்க்கணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ தான் ரிமோட்டை எடுத்தேன். ரிமோட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்படியே வந்து எப்படி சொல்ல, ஏதோ ஒரு குச்சியை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இதிலே வந்து நெட்ஃப்ளிக்ஸ், ப்ரைம் அப்படியே போகணும் அப்படின்னா ரிமோட் கண்ட்ரோலே கொடுத்துருக்காங்க. அண்ட் வாய்ஸ் அசிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே பேசலாம். ஸோ இப்போது ஆன் பண்ணி பார்த்துருவோமா? ஸோ கைஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பின் வந்து பெரிய பின்னாக கொடுத்துட்டாங்க. இங்கே வந்து பெரிய பின்னா வந்து இந்த இடத்துல எதுவும் வைக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம மேலே தான் போகணுன்னு நினைக்கிறேன். லக்கிலி வந்து ஒரே ஒரு பின் மட்டும் பெரிய பின்னோட அடாப்டர் இருந்துச்சு, வந்து போட்டுட்டேன். இப்போ வந்து இதை ஆன் பண்ணி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஸோ இப்போ வந்து செட்டப் கேட்குது. நம்ம வந்து செட்டப் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? பேட்ரி ஃபுல் சார்ஜெலாம் காட்டுது. பர்ஃபெக்ட். கைஸ், செட்டப் வந்து கொஞ்சம் முடிச்சுட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா கைஸ், சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல வந்து எனக்கு கிளாரிட்டி இவ்வளோ நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் வந்து பார்த்துட்டேன். அஃப்கோர்ஸ் நம்ம வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும், அதேமாரி பார்த்தாச்சு. என்னென்னு நான் உங்களுக்கும் ப்ளே பண்ணுறேன். பட் ஒரு நல்ல டிசிஷன் எடுத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஏன்னா நான் மார்னிங் ஃபுல்லாக வந்து கொஞ்சம், ஏன்னா எப்போதுமே வந்து நம்ம ஒரு லைஃப்பில் ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம பண்ணி முடிச்சிட்டக்கப்புறமா ரெக்ரெட்டே இருக்கக்கூடாது. ஏன்டா இதை பண்ணோம் அப்படின்னு நினைக்கவே கூடாது. பிகாஸ் ஏன்னா ஒரு பொருள் வாங்கும்போது, ஏன்னா வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குகிறோம். ஸோ வாங்கிட்டக்கப்புறம் ஐயோ இது வாங்காமல் இருந்திருக்கலாமா அப்படி இப்படிலாம் தோணிடக்கூடாதுல்ல. ஸோ அதனால் ரொம்ப யோசித்தேன் வர வரைக்கும், வீட்டுக்கு வந்து அதை ஓப்பன் பண்ணுற வரைக்கும். பட் ரிசல்ட்டை பார்த்துட்டக்கப்புறம் நோ வேர்ட்ஸ், சான்ஸே இல்லை. சூப்பராக இருக்குது. ஸோ என்னோடய வீடியோ
ஒன்று ப்ளே பண்ணிடுறேன். பட் என்னோடய வீடியோவில் நான் இது வரைக்கும் எதுவுமே 4K போட்டதில்லை. மோட்டோவில் வாங்கி ப்ளே பண்ணுவோமா? ஆனால் நான் பார்த்த வீடியோ வேறு, என்னோடய மோஸ்ட் ஃபேவரட் வீடியோ. இப்போது ரீசெண்டாக வந்து என்னோடய பர்த்டே விழாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையே பார்த்துருவோம். HD ஓகே. வெல்கம் பேக் டு தி கிரேட் டே கைஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே. ஸோ எப்போதுமே என்னோடய பர்த்டே நான் உங்கள் கூட தான் வந்து செலிப்ரேட் பண்ணுவேன். நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்றத கண்டிப்பாக வந்து vlog எடுப்பேன். அப்படி தான் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கம்மியான. ஸோ கைஸ், நான் வந்து ஃபுல் வீடியோ பார்க்க போகிறேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். புதுசாக சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம போய் பாருங்கள். ரீசெண்ட் டைமில் என்னோட ரொம்ப ஃபேவரட்டானது. இன்னொரு ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னோடய நியூ இயர் வீடியோ வந்து எனக்கு ரொம்ப வந்து ஒரு எப்படி சொல்லலாம், அப்படியே ஒரு டே ஃபுல்லாக வந்து vlog பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு 12 o'clockலேருந்து அப்படியே அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதனால் எனக்கு நியூ இயர் வீடியோ வந்து கொஞ்சம் பர்சனல். அதை தாண்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலில் எந்த வீடியோ வந்து நல்லா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, நான் என்னோடய எல்லா வீடியோஸும் எனக்கு கொஞ்சம் ஃபேவரட்டான சினிமேட்டிக் வீடியோஸ் எல்லாமே ஃபேவரட் தான். எதுவுமே வந்து கொஞ்சம் ஃபேவரட் அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் மோஸ்ட் ஃபேவரட் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல, கண்டிப்பாக அது வந்து இருக்கும். அதை வந்து செக் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து மேஜராக ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பின் நான் சொல்லியிருந்தேன்ல, ஒரே ஒரு ப்ளக் பாயிண்ட் மட்டும்தான் வீட்லேயே இந்த பின் போட முடியும். ஸோ இப்போ போயிட்டு நான் அதை வந்து வாங்கிட்டு வருவேன். இப்போ கடை இருக்கான்னு தெரியல, ஏன்னா டைம் வந்து 9 o'clock ஆகிடுச்சு. ரொம்ப டிலே ஆகிடுச்சு நான் இதை வந்து செட் பண்ணி முடிக்க. ஸோ அது போய் வாங்கிட்டு வந்து அப்போ தான் வந்து நம்ம மேலே செட் பண்ணணும். ஸோ கைஸ், இன்றைக்கி வந்து இந்த vlog வந்து இதோட முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் போயிட்டு ஃபுல்லாக செட்டப்லாம் பண்ணிட்டு நான் நெக்ஸ்ட் vlogல வந்து பியூராக நம்மளோட செட்டப் எப்படி இருக்குது அப்படின்றத நான் கண்டிப்பாக உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்கேஸ் நீங்கள் பண்ணல அப்படின்னா. ஸோ டி ஃபேமிலிக்கு நோ ப்ராப்ளம், ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஓகேவா? ஓகே கைஸ், லைஃப்பில் என்ன வேணால் நடக்கலாம். ஆல்வேஸ் பி ஹாப்பி, ஸ்டே சேஃப்.